the channel would have taken her to number 2. இங்க வந்து she just அந்த அந்த மொமெண்ட்ல அவளுக்கு அவளே செருப்பெடுத்து தன் மேலயே அடிச்சுக்கிட்டா. அடிச்சுக்கிட்டு, "இப்படி போய் சொல்லிட்டேனே, இப்படி போய் நம்பிட்டேனே, இவள பத்தி எனக்கு தெரியுமே." அந்த intense reaction, she did it. She was simply angry. Half the anger was at herself. அதனால தான் I didn't watch the show, you guys. I was at the temple Saturdays ஆனா, my husband is a Sai Baba devotee. நான் போயிருந்தேன் கோயிலுக்கு. So I didn't watch anything. I don't plan to watch last 2 weeks. அவ்வளோ நான் நினைச்சேன் எனக்கு ஃப்ரீடம் ஹாலிடே இருக்கு நல்லா வாட்ச் பண்ணலாம்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல வாட்ச் பண்றதுக்கு. ஸோ இல்ல இதுக்கு மேல வந்து 24/7லாம் எனக்கு சீரியஸா பார்க்கவே தோணாதுங்க. இல்ல என்ன குடுக்க போறானுங்க? எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல சுத்தமா. I lost my 3 months of time in this Bigg Boss only for Paru only. எக்ஸாக்ட்லி. ஏங்க சரிங்களா? நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு இன்னைக்கு கூட எனக்கு என் சிஸ்டரோட வெட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல. அதுக்கு நான் சுத்தமா ஃபோக்கஸ் பண்ணலங்க. இதுலயே உட்காந்துட்டேன் கம்ப்ளீட்டா. now go enjoy, Tom. Now go and நிஜமாலுமே சீரியஸா enjoy. எனக்கு இனிமே தான் நானு வந்துட்டு ஐ கேன் லைக் Just அடுத்த go and ஒரு enjoy. கெரியர் ஃபோக்கஸ்க்கு என்னால ஃபோக்கஸே பண்ண முடியாம இதுல உட்காந்துட்டேன். நான் வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சு நான் டெக்னிக்கலா வந்துட்டு மூவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ்க்கு நான் போயிருக்கணும். 3 மந்த்ஸ் இந்த ஒரு டைமுக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணி என் எஃபர்ட் போச்சு, எல்லாமே போச்சு. மென்டலி நமக்கும் ஒரு ட்ராமடைஸா ஒரு மொமெண்ட் குடுத்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நான் எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தாங்க. நீங்க அனுப்புங்க, அனுப்பாம போங்க. ஆனா ஒரு ஹியூமிலியேஷன் இல்லாம ஒரு நெரேட்டிவ் ராங்கா செட் பண்ணாம ஒரு ஜெனுனிட்டிக்காக அந்த பொண்ணு இவ்வளவு நாள் குடுத்துட்டாங்க. அதுக்காகவாது அதுதான் உங்களுக்கு இறக்கமே இல்லன்னு தெரியும். கார்ப்பரேட் திங்க்கு உங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு தேவை அந்த இது டிஆர்பி. அதுக்காக நீ என்ன வேணாலும் போவேன், எந்த மொமெண்ட்னாலும் போவேன்ற மாரி பிரதீபோட லைஃப்ல விளையாண்டீங்க. கண்டிப்பா they அடுத்து will do நல்லா that. And இது அடுத்து வந்து நல்ல கேம் ஸ்டாப் ப்ளே பண்ண ஆகாது. It will go worse only, Nandini. They கண்டிப்பா. will அதுக்கப்புறம் continue நல்ல to கேம் do ப்ளே this. பண்ண பார்வையும் வச்சு செஞ்சு அனுப்பிட்டீங்க. அமுருதனுக்கு மட்டும் குடுத்திருந்தீங்கன்னா, ஐ வில் பி ஓகே. பட் பார்வையும் சேர்த்து பூவோட சேர்ந்த நாரும் மணம் அப்படிங்கிற மாரி ஒரு பழமொழி இருக்குல்ல. அதுக்கு ஏத்த மாரி 2 பேத்தையும் வச்சு கன்டென்ட் வாங்கிக்கிட்டு 2 பேத்தையும் அசிங்கப்படுத்தி அனுப்பி, ஓகேடா, பண்ணுங்கடா, நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. It will ம். only be like this, Nandini. It will பட் only இதுக்கு get மேல worse. எந்த ஒரு வின்னர் ஆனாலுமே அந்த வின்னர் வந்து எதுவுமே ஜஸ்டிஃபைடே இல்ல. அதுக்கு தகுதியும் இல்ல. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். யார வேணாலும் வின்னர் ஆக்கிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தட்ஸ் இட். ஆனா அவ வந்து ஹாப்பியா இருக்கணும். ஹீலிங் தெரபி போகணும். இதுக்கப்புறம் அவ வந்து ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணணும் எதா இருந்தாலும். அவ இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா, இது நீ என்னடா என்ன இறக்குறது? நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பண்ணி போட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அவளோட டாம் நீங்க முடிஞ்சா பாரு வந்துட்டு இந்த ஸ்பேஸ்க்கு கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்க. இல்லங்க. ஆக்சுவலி இப்பயே நான் போய் பார்க்கறதா தான் இருந்துச்சு நைட்டு. பட் லாஸ்ட் ம். மினிட்ல சரி ஓகே. மேபி அப்படி ஏதாவது அப்டேட் வந்தா சொல்லுங்க. யா பட் ப்ராபபிலி. நாளையில இருந்து ஷோ நான் பார்க்க போறதில்ல. சீரியஸ்லி. 24 கண்டிப்பா, ஹவர்ஸ் கண்டிப்பா வந்துட்டு எங்க பார்க்குறேன். இந்த வீட்ல நான் வீக்ல உட்காந்து பார்க்க பார்த்து சொல்றேன். நான் திட்டு வாங்கி பார்ப்பேன். என்ன 24 மணி நேரமும் இதுலயே மூழ்கி இருக்குன்னு. பட் இனிமேல் நோ, ஐ டோன்ட் கேர். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடா. நீ எவன வேணாலும் வச்சு கன்டென்ட் வாங்கிக்கோடா. விக்ரமெல்லாம் அடுத்த வாரம் என்ன பண்ண போறான்னு பார்க்குறேன். இதுவரைக்கும் பார்வதி வச்சு ஓட்டுனான். அடுத்து திவ்யா வச்சு ஓட்டுறானா, இல்ல சாண்ட்ரா வச்சு ஓட்டுறானா? அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ் கண்டஸ்ட்லாம் வருவாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து என்ன குடுக்குறாங்கன்னு நான் பார்க்கணும். யார் வந்து ஜெனியூனா இருக்காங்கன்னு நான் பார்க்கணும். பார்க்கலாம். ம். எபிசோட் எல்லாம் ஒன்லி வேஸ்ட். பார்ப்பேன். லைவ் எதுவும் பார்க்க மாட்டேன். பார்க்காதீங்க நந்தினி. இல்ல எல்லாம் வந்து எபிசோடு பார்க்குறேன். பார்வதி 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 பத்தி பேசிட்டு இருக்கோங்க அத வச்சே கண்டென்ட் ஓடிடுவாங்க வந்ததெல்லாம். நெக்ஸ்ட் So வீக். ம். Parvati is out of the house, but she will be in the house. ஷி So வில் பி forget ரன்னிங் it. கண்டென்ட் Yeah. அகைன். Don't even bother to watch it. அவ்வளவுதான். It'll அவ்வளோதான். only எஸ். annoy you further. A lot of people who ரொம்ப இந்த இதுல வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்டோட பாக்குறவங்க, you guys will also be உங்களுக்கும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரொம்பவே So divert ரொம்பவே it. ரொம்பவே. Please divert it. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த பொண்ணு ஞாபகம் தான் வந்துட்டே இருக்குது. பாவம். ம். ஓகே. எனிஹவ் நல்லா காலையில இருக்கணும் அந்த பொண்ணு. விட்டு அவ்வளோதான். சரி இருங்க இருங்க அஞ்சலி கொஞ்ச நேரம் மட்டும் இருங்களேன் ப்ளீஸ். இவங்க நிறைய பேர் பேசணும்னு வெயிட் பண்றாங்க. லெட் தம் கம்ப்ளீட் இட். அவங்க முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். யா Subhashni. எஸ் சுபாஷினி பேசுங்க Yes. சுபாஷினி. ஸோ நேற்று நைட்டு நான் கம்ருதீன் கார்லேருந்து இறங்குற வரைக்கும் பார்த்தேன். ஸோ தட் இட் செல்ஃப் வாஸ் லேட் நைட் ஃபார் மீ. ஸோ நான் காலையில் எழுஞ்சு 6 மணிக்கு எழுஞ்ச உடனே ப்ரொமோ பார்த்து இன்னுமே எனக்கு தான் பேனிக் அட்டாக்கு. இன்னுமே எனக்கு மனசு வந்து அப்படி அடிச்சுக்குது. டெஃபினெட்லி ஐ எம் ஹேவிங் அ பேனிக் அட்டாக் மாதிரி இருக்குது. மனசே சரியில்லை. ஸோ நான் சில பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டேன். நான் ஃபாஸ்ட்டாக படிச்சிடுறேன். பிகாஸ் எனக்கு கோர்வையாக பேச வராது.
ஸோ இல்லை யூ ஆல் நோ தட்ல விஜய் சேதுபதி வந்து வாய் ஒரு மாதிரி சுழிப்பார். யாராவது ஏதாவது கிரிஞ்சா பண்ணா சுழிப்பார். ஒரு மாதிரி அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதோ இது இது ஒரு ஃபேக்கடான்னு. ஸோ இன்னைக்கு பாருவும் கமருதீனும் வெளியில போன உடனே அவர் அப்போ சாண்ட்ரா கிட்ட பேசுவார்ல, ஆர் யூ ஓகே, கேன் யூ கண்டினியூன்னு. அவ வந்துட்டு சொல்லுவா, யா ஐம் நவ் ஓகேன்னு சொல்லுவா. சொன்ன உடனே அவர் லிப்ஸை பாருங்களேன், அப்படியே ஒரு சுழிப்பாரு. இன்னொரு வாட்டி வேணா பாருங்க, அவருக்கு நல்லா தெரியும் ஷீ இஸ் ஃபேக்கிங்னு, நல்லா தெரியும். ஆனாலும் ஹீ இஸ் ஹெல்ப்லெஸ். ஸோ ஹி ஹேஸ் டு டூ திஸ் அண்ட் ஹீ டிட் இட். அண்ட் உள்ளுக்குள்ள அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஃபேக்குன்னு. ஸோ அதே மாதிரி காலையில இருந்து வர ட்வீட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் எப்பவுமே ஒண்ணுமே போட மாட்டேன். திரும்பி திரும்பி பேக் அண்ட் ஃபோர்த், அதுவும் எனக்கு தெரிஞ்ச சில பாப்புலர் பீப்புளெலாம் போடும்போது, அதுவும் முதல்ல பார்வதியை சப்போர்ட் பண்ணவங்களே போடும்போது எனக்கு நான் திரும்பி 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 நான் ஒரு இப்போ ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே சாண்ட்ரா இஸ் ஃபேக்கிங்னு 100% தெரியும். பட் இன்டென்ஷனலாக பிகாஸ் தே ஆர் செலிப்ரேட்டிங் ஹர் ரெட் கார்டு. பிகாஸ் என்ன, இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னும் அவ்வளோ முட்டாள் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அவள் நல்லா ஷீஸ் ட்ராமா ஃபேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனாலும் பாரூக் மேலே இருக்கிற ஹேட்டால் தே ஆர் ஆல் எப்படி மாறி மாறி அந்த ரசிகன்ல சோ மெனி ட்வீட்ஸ் நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். என்னால் தாங்கவே முடியல. மூடுறா அப்படி இப்படின்லாம் என்னென்னவோ நான் பேசிட்டேன், போதும் மூடுன்னெலாம் சொல்லிட்டேன் எல்லாமே. ஸோ இது மாதிரி எனக்கு இதாகிடுச்சு. அந்த அந்த மதன் கௌரியுடைய இது நான் பார்த்த உடனே அவன் தான் இப்போ போட்டிருந்தான் டேக் பண்ணி. அதனால் அது ஏதாவது பார்வை பற்றி தப்பாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கல. அவனுக்கும் ஒரு இனஃப் ஏதோ ஷட் அப் ஏதோ சொல்லிட்டு போட்டேன். மதன் கௌரி இதுலேயுமே போட்டேன். ஸோ ஐ ஹாவ் டு கோ அண்ட் சி தட் வாஸ் அ மிஸ்டேக் ஐ திங்க். நீங்களாம் இப்போ சொன்ன அப்புறம் ஸோ அது நான் இது பண்ணணும். அப்புறம் இன்னொருத்தர் டான்ஸ் பண்ணாருன்னு சொன்னாங்கல்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே, பூனை அப்படி சொல்லிட்டு தான் டான்ஸே ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் saw that dance, you know. And ஐ திங்க் ஆல் அப்புறம் வந்துட்டு ஸ்கேம்ட்ரா சொல்றாங்க. ஐ திங்க் அதை விட நான் ஒரு பேர், இந்த பேர் தான் கண்டிப்பா சூட் ஆகும். சகுனி தான் கூப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுதான் அவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். பிகாஸ் as soon as she entered the house the very first day, பாரு பேப்பரை கிழிச்சு ஃபயர்ல போட்டா. அப்புறம் இம்மீடியட்டா அன்வான்ட் டச், பேட் டச்னு சொன்னான். she very well knows it is not bad touch. அப்படி ஒரு நெரட்டிவ் ஃபர்ஸ்ட் டேலேருந்து, டே ஒன்லேருந்து தேவர் செட்டிங். எனக்கு என்னவோ இது வந்துட்டு 100% ஐம் ஷுவர் இது போத் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ப்ரீ பிளான் பண்ணி இதை ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணி, ஜஸ்ட் இமேஜின் ஃப்ரம் நெக்ஸ்ட் சீசன் எனி ஒன் கேன் do such things, fake such things and make the people give red card to them. It's எவ்வளவோ வழி இருக்கு. ஈஸியா இதெல்லாம் ஒரு இது இவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் பயங்கரமா ப்ரீ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். அது சிலர் சொல்லியிருந்தாங்க, நேற்று நைட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோன்னு அப்படி இல்லைங்க, அந்த பெட்ல உட்காந்துட்டு she never laughed like that in even அதுக்கு முன்னாடி அப்படி சிரிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் குழந்தை மாதிரி குழந்தை மாதிரி இல்ல, அப்படியே இன்னோசென்ட்டா அப்படி சிரிக்கிறா. அவன் வந்துட்டு அவனுக்கு படக்கூடாத இடத்துல பால் பட்டுச்சுன்னு சொன்ன உடனே, ஐயோ உன்னை யாரடா கல்யாணம் பண்ணிப்பா, நீ வந்து உனக்கிட்ட என்ன இருக்குன்னு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்றா. அதுக்கு இவன் ஏதோ சொன்னான், விக்ரம் தன் கையே தனக்கு உதவி ஏதோ சொன்னான். இவ உடனே என்ன நம்ம சொன்னா, ஐயோ அது மட்டும் இல்ல, அவனுக்கு வாயில கூட புண்ணு, அவனுக்கு எதையுமே கடிக்க முடியாதுன்னு சொல்றான். சொல்லிட்டு அப்படி கிரேசி ஷீஸ் லாஃபிங், ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இல்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த பெட்ல உட்காந்து. From everybody, and she only has the love from everybody. In the Vijay TV Selvan இருக்காரு தெரியுமா, அவர் வந்து he has so much grudge. So இவன் வந்து he is not இல்ல பார்வதி வந்து தகுதி இல்ல கண்டஸ்டன்ட்னு அவன் சொல்லக்கூடாது. We are all supposed to say that he doesn't have the தகுதி to be the host of that show, because Big Boss should be, this host should be unbiased and good. பட் இவன் வந்து ஒரு biased, personal, egoistic maniac, personal grudge வச்சிருக்க maniac-ஆ இருக்கான். Worst behavior. Thank you everybody. Thank you Tom. Thank you Sandhya. Yes, Ramya. Hi Tom. Hi So Ramya.
ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து லிசனராக தான் இருந்திருக்கேன். பேசணும்னு நினைப்பேன், பட் நான் கொஞ்சம் குவைட் இன்ட்ரோவர்ட். ஸோ அதனால் நான் பேச மாட்டேன். ஸோ லிசன் மட்டும் பண்ணுவேன். என் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன நான் நினைக்கிறது மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க. பட் ஸ்டில் நான் நினைக்கிறத சொல்ல என் வாயில சொல்ல முடியலையேன்ற ஒன்று இருக்கும். பட் இன்னைக்கு வந்து என்னால் முடியல. நான் லிட்டரலி பேசியே ஆகணும் அப்படின்னு சீரியஸ்லி ரொம்ப அது எமோஷ்னலாக ஆகுது. நான் வந்து யூஎஸில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து காலையில் மார்னிங் 11 o'clock ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபுல்லாக லைவில் வச்சுட்டே இருந்தேன், நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த இன்சிடென்ட் உடனே வந்துருச்சு. சரி ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவ்வளோ அபியூஸ் சுற்றி அவளை திரும்ப 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 நீ தான் பண்ண, நீ தான் சிரிச்ச, முடியல. அவ எப்படி அழாம கேட்டுக்கிட்டு இருக்கானே எனக்கு புரியல. ஒரு டைம்ல கம்ருதனும் இல்லை. ஸோ லிட்டரலி வந்து அவர் தனியாக அலோனா திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அரோராவும் சுபிக்ஷாவும் என்னமோ அவங்க ரொம்ப ஒழுங்கு மாதிரி, போன டாஸ்க்ல ரொம்ப ஒழுங்கா பண்ண மாதிரியும், காயின் டாஸ்க்ல என்னென்ன பண்ணான்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபுல் அபியூஸ் அண்ட் இது அப்பவும் அழவே இல்லை. எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. லிட்டரலி என்னடா இது, எப்படின்னா ஒருத்தர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபைனலி ஷி காட் அவுட். அப்போ வந்து ஏர்லி மார்னிங் வந்து என்னாச்சு, சாண்ட்ரா வந்து அந்த இப்போ இந்த கார் டாஸ்க்கு முன்னாடியே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சா, காலையிலேருந்து வந்து சபரியையும் அண்ட் விக்கல்ஸ் கிட்டேயும் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவ இப்படி பார்வதி வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டேயே அப்படிதான் பண்ணா, அப்படி இப்படிட்டு. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ சாண்ட்ராக்கும் கம்ருதீனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஏன்னா கம்ருதீன் உன் கூட இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப லவபிளா அப்படி இருப்பேன். ஒன்ஸ் நீ என்னை விட்டு போனேன்னா நான் த்ரெட்டன் பண்ணுவேன், இதை சொல்லிடுவேன் அதை சொல்லிடுவேன். சாண்ட்ரா மட்டும் என்ன, என் கூடயே இரு, இப்போ நான் சொன்னது நீ கேட்கல, அவங்ககிட்ட போயிட்டல, நான் த்ரெட்டன் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு இது பண்றேன் பாரு, இப்போ உன்னோடது எல்லாத்தையும் நான் வெளியே போடுவேன், எல்லார்கிட்டையும் உனக்கு தெரியாமே சொல்லிட்டே இருப்பேன், உன்னை வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ படுத்துவேன். அண்ட் சாண்ட்ரா எதிர்பார்க்காதது வந்து இந்த கார் டாஸ்க். ஸோ அது எப்படி நான் அதை எப்படி காரில் போய் கரெக்டாக அவள் பக்கத்தில் உட்காந்து தொலைச்சானே தெரியல. அவள் பக்கத்தில் உட்காரலன்னா கூட அதை தள்ளி விடுறது நடந்திருக்காது. அது என்ன கன்றாவியோ அது எப்படி உட்கார்ந்தானே தெரியல. ஸோ உட்கார்ந்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்வதி வந்து அவ சொல்லியிருப்பா ஒண்ணு, என்னை வந்து சாண்ட்ரா நீ புஷ் பண்ணல, இப்ப நான் புஷ் பண்றேன்ட்டு. அது கிளாரிட்டியா எனக்கு தெரியல, இல்ல லைவ்லயே கட் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன நீ புஷ் பண்ணல, இப்ப நான் புஷ் பண்றேன், அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது வந்து கட் ஆயிருக்கு. அதுதான் எனக்கு அது புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா வந்து சும்மா காமருதன், ஸோ இந்த மாதிரி இதை ஆரம்பிக்கும் போது நான் உனக்கு கேட்குறேன், இப்போ கம்ருதன் வந்து எப்படி பேசுவான்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நானா இருந்தேன்னா இவன் ரொம்ப அசிங்கமா பேசுவானா, நான் வாயை கொடுக்க மாட்டேன். நான் வாயை கொடுக்குறேன்னா அவன் இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. செருப்பால் கூட என்ன அடிப்பான். நான் வாயை கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். அது நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ அவன் வந்து அவன் பன்னீர் தான் பூசணும், சாணி அடிக்க கூடாதுன்னா அது பண்ண முடியாது. அவன் பண்ணதான் செய்வான் அவன். ஸோ நீ வாயை கொடுக்கறனா அப்ப நீ வந்து ட்ரிகர் பண்றதுக்கு தான் உனக்கு தெரியும். உனக்கு பிபி இருக்குன்னு தெரியும், மயங்கி விழுவ, தேவையான இடத்துல மயங்கி விழுவான்னு உனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்புறம் எப்படி நீ வந்து ஏன் வாயை கொடுத்துட்டு அவன் சும்மா இருக்கணும்னா என்ன, எனக்கு புரியவே இல்லை. என்னது இது, என்ன ப்ரிவிலேஜ் இது? எல்லாருக்குமே தெரியும் சாண்ட்ராவை மட்டும் தொட மாட்டாங்க, ஏன்னா வந்து மச்சான் வயசு இதெல்லாம் தெரியும். இது தெரிஞ்சனால தொடவும் மாட்டானுங்க. ஸோ இவன் என்ன ஸோ இவ காமருதுன்னு சொல்லிட்ட, அப்ப அவன் அசிங்கமா நீ மட்டும் என்ன பண்ண அப்படின்னு அவன் சைட்ல இருந்து எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா அவன் அப்படிதான் பேசுவான், அவன் பேர்த் அவன் அப்படிதான் டெலிவர் பண்றான். நீ எதுக்கு அவனை போய் நோன்ன? பாத்ரூம் மேட்டரை இழுக்கிறது, இதை இழுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து 2 குழந்தைங்களுக்கு அம்மா செய்யற வேலையா? 2 குழந்தைங்களுக்கு அம்மான்னா இவங்க ஒரு ரோல் பிளே பண்றாங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு ரோல் இருக்கு. நான் அக்கா, நான் தங்கச்சி, எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு. என்ன அம்மான்னா அப்ப விசித்ரா வந்து இல்லையா? அவங்க சீசன் 7ல வந்தாங்கல்ல, அவங்க இல்லையா, அம்மா இல்லையா? ஆனா ஒரு தடவை பூர்ணிமா செருப்பு எடுத்து லைட்டா அப்படி பண்ணுவாங்க, அது பெரிய பிரச்சனையாவே ஆகலையே. என்ன ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வராங்க கண்டஸ்டன்ட்டா, எனக்கு புரியலையே. என்னது அம்மா புரியல. இப்ப அது வந்து இவரு அமர்நாத் தான் நினைக்கிறேன். அமர்நாத் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அமர்நாத் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் நிறைய யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணல தவறா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா மெசேஜ் கம்ப்ளீட்டா அப்படியே ஃபுல்லா இருக்குது. ரெக்வஸ்டும் ஃபுல்லா இருக்குது, மெசேஜும் ஃபுல்லா இருக்கு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா,
A small car wheel. Base height not even 200 mm. But 3 times Sabari and Kamarudin pushed her. At most 1600 mm height she fallen. Also damaged her name like anything. அப்படி இப்படின்னு போட்டு ஒரு பெருசா போட்டிருந்தாரு. ஓகேவா? நெறைய ட்வீட்ஸ் பார்த்தேன். ட்வீட்ஸ்ல வந்து ஆமா, இந்த அம்மா வந்து ஒரு 100, 200, 150 இதுல வந்து ஸ்பீட்ல போற கார்ல இருந்து குதிச்சுச்சு. அப்படிதான் நான் பார்த்தேன். அதுக்கு அவங்க போட்ட ஆக்டிங் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கு பேசும்போது அந்த அந்த வியூஸ் வரணும்னு பேசுவானுங்களே பிச்சைக்காரனுங்க. அவனுங்க எப்படி பேசுறானுங்கன்னா, 2 பிள்ளைங்களோட தாய். ஏன்டா 2 பிள்ளையோட தாய் மூடிட்டு இருந்துச்சாடா பேசம்போது? உண்மையாலுமே மூடிட்டு இருந்துச்சா? இஷ்டமைத்துக்கு தானே பேசுச்சு. உனக்கு மரியாதை வேணும்னா நீ வாய மூடணும். எனக்கு மரியாதை வேணும்ப்பா, நான் டிக்னிஃபைடா தான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். நான் இறங்குறேன்னா இவங்கிட்ட பேசினா அவன் கொலாடி சண்டை மாதிரி போடுவான்னா அப்பதான் நான் வாயை கொடுப்பேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். நீயே வாய மூட்டு போல. அப்படி அந்த இடத்துல வந்து அவனை வந்து இன்ஸ்டிகேட் தானே பண்ணிட்டு இருக்க. இதுல வேற இதுல வந்து சரி அவ ஏதோ பண்றா, சாண்ட்ரா புஷ் பண்றா, அதை கட் பண்ணிட்டானுங்க போல் இருக்கு. சரி அதுக்கப்புறம் இவங்க புஷ் பண்ணி வெளியே தள்ளிட்டானுங்க. முதல்ல நார்மலா தான் இருந்தா, ஒண்ணுமே இல்ல. ஐயோ கீழே தள்ளிட்டாங்க அப்படி இப்படின்னு. விக்ரமாவது வாய முடிட்டு தான் வந்தான். இந்த சபரி இருக்காங்க, சோ பா டிராமானா டிராமா. ஐயோ சாண்ட்ரா என்னாச்சு, சாண்ட்ரா என்னாச்சு சாண்ட்ரா. ஏன்னா அவனோட அந்த பார்வதி அடிச்சு கண்ணு வீங்கின இது வந்து மேட்டர் வந்து இது பண்ணும் இல்லையா, அவனுக்கு பொறி தட்டிருச்சு. சரி ஓகே, இதை நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேரு பெருசாயிரும் அப்படின்ட்டு வந்துட்டாரு இவரு. அப்படியே வந்துட்டு அப்பதான் வந்து அப்பதான் அவளுக்கு சாண்ட்ராக் தோணுது, ஓகே இப்படி கூட பண்ணலாமோ, இன்னும் இவனுங்க எல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்றாங்களே, நான் தான் ஓவர் ஆக்ட் பண்றேன்னு நினைச்சா இவனுங்க அதுக்கு மேல பண்றானுங்களே, சரி அப்படியே விழுந்துருவோம் அவ்வளவுதான். அப்படியே அசைவே இல்லாம ஒரு ஆக்டிங். உடனே அப்படியே வினோத் அது பலி கடாது, என்னத்த சொல்றது, மொத்தமா தூக்கிட்டு உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நீ எல்லாம் ஒரு ஆளா. சரி கம்ருதனோட அம்மா வச்சு பேசுனது மட்டும் என்னது, அது என்ன ரொம்ப நல்ல வார்த்தைய? அவனுக்கு அம்மா கிடையாது, அவன் கெட்டவனாவே இருந்துட்டு போட்டுமே. நீ மட்டும் உனக்கு வந்து கோவம் வரும்போது வார்த்தை அப்படியே வருது இல்ல, அப்ப அவனுக்கு மட்டும் வார்த்தை வந்து வாய் பொத்திக்கணுமா? இதெல்லாம் காரணம் வந்து விஜேஸ் தான். ஏன்னா ஒரு தடவை கூட பார்வதிக்கு வந்து சரி பார்வதி நீ நல்லா பண்றக்க, நீ பண்ணது கரெக்ட் அப்படி இப்படின்னு நியாயத்தை ஏதாவது ஒண்ணு எடுத்து சொல்லியிருந்தனா இவ்வளவு அசிங்கமா அவளை இது பண்ண மாட்டானுங்க. அவ எதையுமே எப்ப பார்த்தாலும் பாத்ரூம் தேக்கல, பாத்ரூம் வாஷ் பண்ணல, எல்லாத்தையும் சொல்லி 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 இவனுங்களுக்கு விஜேஸே அடிக்கிறான். அப்புறம் உனக்கு நான் என்ன மரியாதை கொடுத்துட்டு, அதுதான். அதனால அவன் எந்த எமோஷனுக்குமே மதிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து ஒரு டிராமா வேற. அப்படியே வந்து ஏர்லி மார்னிங்ல கமருதீனை பார்த்தோம்னா அப்படியே பயந்துட்டாங்களாமா, அப்படியே அப்படியே அலறிட்டாங்களாமா. ஓ இவ்வளவு ஆக்டிங் வச்சுட்டு இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்து உயிரை எடுக்கிற, படத்துல போய் நடிக்க வேண்டியதானே, இல்ல புருஷனோட சேர்ந்து போக வேண்டியதானே. யார் அதுதான் உன்னை பிக் பாஸ் வரலன்ட்டு அப்படியே வந்து அப்படியே பயந்துட்டாங்க. அடுத்து பார்வதி இறங்கினோம்னா பார்வதி பார்த்தோம் அதே மாதிரி பயந்துட்டாங்களாமா. இது வந்து அப்ப வரைக்கும் பிக் பாஸ்க்கு தெரியுது, ஃபுல் ஆக்டிங் இல்ல அப்ப வரைக்கும் பிக் பாஸ்க்கு தெரியுது அவ ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அந்த அவ இறங்கி போனோடனே சொல்லுவாங்க, நீங்க வந்து உடனே விக்ரம் வந்து வாங்க வாங்க வந்து பிக் பாஸ் வந்து லிவிங் ரூம் வர சொல்றாரு. அவரு அந்த லூஸ் ஒரு ஆக்டிங். இவன் பிக் பாஸ்க்கு லிவிங் ரூம்ல வர சொல்றாங்க, இவங்க இறங்கவே மாட்டாங்க. கடைசியில பிக் பாஸ் பல்க் கொடுக்குற மாதிரி இல்ல கார்லயே இருங்கன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெரிய மேட்ரு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனையை ஆக்குனது வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோட ரியாக்ஷன் தான். சாண்ட்ரா பண்ண ரியாக்ஷன் தான் பிரச்சனையே ஆனது காரணம். ஐயோ அப்படி இப்போ எழுந்திரிச்சு ஒரு நாள் திட்டி உனக்கு அறிவு இருக்கா, இப்படி தள்ளி விட்டுட்டே நீனா நல்லா இருக்க மாட்டேன் எப்படியா சொல்லிட்டு போயிருந்தானா அது ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. அவ பண்ண ஆக்டிங் தான் பிரச்சனையாயிடுச்சு. அப்ப பர்சனோட ரியாக்ஷன் எப்படி இருந்தாலும் ஓகே உங்களுக்கு, அப்படிதானா? அது தப்பா ரைட்டாலாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்ப வரைக்கும் பிபி டீம் எனக்கு ஃபீல் ஆனது வந்து என்னன்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல நீங்க கார்லயே இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா சாண்ட்ராவை அழாதீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில வந்து பிபி கூப்பிடுறாங்கன்னு போவா கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு அப்படியே பயந்துட்டாலாமா. அப்படியே வந்து ஐயோ பிக் பாஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பிக் பாஸ் பயமா இருக்குன்னு. அதாவது அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் மேலேயே பின் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பா. ஆனா பிபி கிளியரா சொல்றது அது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ அவங்க மேல தேவையில்லாம போடாத அப்படிங்கறத சொல்ல வராங்க. அதை வந்து மறைமுகமா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பியும்
அவங்க 2 பர்சன்ஸ் காலையில இவன் வந்து என்னைய அப்ரோச் பண்ணா எனக்கு பயந்துட்டேன். அடுத்து வந்து பார்வதி வந்தா நான் ரொம்ப பயந்துட்டேன். பயந்துட்டு திருப்பி அந்த 2 பேரோட மென்ஷன் பண்ணி இன்டைரக்டா பிரஜனுக்கு இண்டிகேட் பண்றது. வெளிய தூக்கு. எனக்கு பயமா இருக்கு. சோ இந்த 2 பேரை வெளிய தூக்கு. எல்லாருக்கும் சொல்றது. அப்போ வந்து பிபி சொல்லும், நீங்க என்ன அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்களா? அப்படியே மாத்தும்போது கண்ணு ரைட் சைடா திரும்பும். என்னடா அது நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது என்னடா நாம சொன்னாலும் அவங்கள பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறானே இந்த பிக் பாஸ் அப்படின்றது அவ மைண்ட்ல கால்குலேட் ஆகிறது தெரியும் அந்த இடத்துல. ஏன்னா எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறான். ஏதாவது குறை சொல்லுவான்னு பார்த்தா ஜென்ரலா இப்படியா சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதுக்கேத்த தண்டனை அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா தண்டனையாவது வழங்கப்படும். அந்த மாதிரியாவது பிபி பேசுவாங்க ஜென்ரல்ல. அது மாதிரி கூட எந்த வேர்டும் வராது போது அவளுக்கு கொஞ்சம் காம் ஆயிட்டா. இதுக்கு மேல ரியாக்ட் பண்றது நல்லா இருக்காது போல இருக்கே, தப்பா போயிடுச்சு போல இருக்கே அப்படின்ற வரைக்கும் தான் உட்காந்துட்டு இருந்தா. அவளே எக்ஸ்பெக்ட் பண்ணல ரெட் கார்டு. இந்த லூசு இந்த விஜய் சேதுபதி பண்ண வேலை தான் அந்த ரெட் கார்டு. அதாவது அவர் பேசியிருப்பார்ல பிரஜன்னு, அதுதான் அந்த அந்த ரெட் கார்டு காரணம். அதனாலதான் வந்திருக்கு. ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த அவ பயந்துட்டான்னு சொல்லுவாள்ல சாண்ட்ரா. ஸோ இந்த சைட்ல பார்வதி காமிப்பாங்க. அதை வேற கரெக்டா காமிப்பாங்க. பார்வதி அழுதுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அப்படியே பெட்ல உட்காந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கும் அப்படியே ஜாலியா. அது ரெண்டு ரெண்டு அவ அழுதுட்டு இருக்கும்போது இதையும் காமிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவளுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ பாருங்க, இவ ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கா, அவ அழுதுட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப அழுதுட்டு அவங்க கிட்ட சொல்லுவா, நான் வந்திருக்கவே கூடாது, எனக்கு உண்மையிலேயே லவ் வந்துருச்சு. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த பிபி தமிழ் ஹிஸ்டரியில எவன் வந்து போல்டா அக்செப்ட் பண்ணிருக்கா எனக்கு உன் மேல லவ் இருக்கு, எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு? எந்த பொண்ணுமே அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அது ஒரு பெரிய இமேஜ். ஏன்னா நீ ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணனா கேட்பாங்க, அவனை கழட்டி விட்டுட்டியா, வெளியே போனா இதாயிட்டியா அப்படின்னு. லாஸ்ட்லியா வெளிப்படையா அக்செப்ட் பண்ணாத போது அவளை சொன்னாங்க, நீ கழட்டி விட்ட, கவின் தான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி. அப்ப இவளை யோசிச்சு பாருங்க. ஆனா போல்டா அக்செப்ட் பண்றேன்னா என்ன, அவளுக்கு தலையெழுத்தா அக்செப்ட் பண்ணோன்னு? ஏன் உன் மேல ஃபீலிங் வந்து தொலைச்சிட்டு போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த இடத்துல அந்த 2 பேருமே ஜென்யூனா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னடா பண்ண, என்னடா தப்பான, எனக்கு உண்மையில ஃபீலிங் வந்து தொலைச்சிருச்சு அப்படிங்கறது என்ன என்ன வரக்கூடாதா என்ன? நான் கேட்கிறேன். அடல்ட்ஸ் தானே 2 பேரும். சோ வாட்? என்ன இப்போ கிசன் உங்க முன்னாடியே பண்ணாங்களா? இல்ல இல்ல. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இது சாண்ட்ரா சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இவங்கெல்லாம் என்ன விதமான கப்பிள்ஸ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. எனக்கு ஞாபகம் இல்லை யார்கிட்டயோ சொன்னது. பட் இது சொல்லிச்சு இது மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு லவ்வான்ற மாதிரி. நீங்க யாரும் டிஸ்கிரைப் பண்றதுக்கு? எது நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு யாரும் உங்க பக்கத்துலயே சேர விடுறதா ரொம்ப பியூர் லவ்வா? அதான் உங்க அப்பா அம்மாவே ஒதுக்கி தானே வச்சிருக்காங்க. புரியல எனக்கு. என்ன அவன் அமருதீன் கேட்டதுல என்ன தப்பு? என்ன காமம் கவனம் நீ என்ன பண்ண? அவன் அப்படிதான் கேட்பான். அவன் டோன் அப்படிதான். அவன்கிட்ட ஏன் நீ போன? அப்படியே பயப்படுறாளாமா. பயந்தவ தான் வந்து சொல்லுவாளா இது மாதிரி, எதுக்கு நீ எப்படி இப்படி பண்றன்னு வம்புக்கு இழுப்பாங்களாமா? எய்தர் நீ பயப்படுறாங்க இருந்தா வாயை திறக்க மாட்டேன், பயப்படலன்னா நீ போல்டா எல்லா இடத்துலயும் பேசணும். இந்த பார்வதி இதுக்குதான் அதுக்கு நடிக்கவே தெரியாது. ஏன் இப்ப கூட அவதி கமருதன் போயிட்டு மூச்சு வாங்குற மாதிரி அவளும் நடிச்சு பேனிக் அட்டாக்னு சொல்லிருக்கலாமே. சிம்பத்தி ஓட்டு வந்திருக்கும்ல அவளுக்கு. அவ அதை பண்ணலையே. எல்லா டைம்லயும் யாராவது ஒருத்தர் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து பிபி கிட்ட, நான் பிக் பாஸ் கிட்ட பேசணும்னா சொல்லியிருப்பாங்க. அத கூட பண்ணல அவ. பிக் பாஸ் நான் பேசணும் பிக் பாஸ் அப்படின்னு. கமருதீன் இவளுக்கு அவன் வந்து கன்சோல் பண்றதுனால அவனுக்கு அந்த ஃபீலிங் வரல. அத ஒன்ஸ் தூங்க போயிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு அப்படியே வருது அவனுக்கு உள்ளுக்குள்ள எல்லாமே. அவன் இவளுக்கு ஸ்டேபிள் கிடையாது. பட் ஐ திங்க் சம்திங் ஒரு ஜென்யூனா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் வெளியே போய் மேனிபுலேட் பண்ணலாம், எனக்கு அது தெரியல. பட் உண்மையிலே அது ரொம்பவே பாவமா இருந்துச்சு. அது வந்து எனக்கு வந்துருச்சு, என்னதான் நான் பண்ண முடியும் சொல்றா வந்து. அதுக்கப்புறம் போடா எப்படி வேணா போட்டோம், நான் தாண்டா வில்லி, அவனே கப்பு வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டா. அவங்களே கப்பு வச்சுக்கிட்டோம்டா, நான் போறேன்டா வெளியே. அதே மாதிரி மேக்கப் பண்ணுவா சாப்பிடறதுக்கு முன்னாடி, தூங்க போறதுக்கு முன்னாடி. அப்ப சொல்லிட்டு இருப்பா இதுதான் லாஸ்ட் டே அப்படின்ட்டு. தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சாண்ட்ரானா உடனே வந்துருவான், மச்சான்ட்டு வந்துருவான்ல. ஏற்கனவே கழுவி ஊத்திட்டு தானே இருக்கா, தெரியுமே அவளுக்கு. ஐ திங்க் அவ புஷ் பண்ண போது கூட she is very well aware. அவளுக்கு எனக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவளை பத்தி எல்லாத்துலயும் தப்பா பேசி அவளோட அவ எமோஷனல் இதையே வந்து மேனிபுலேட்டடா ஒண்ணு சாண்ட்ரா பண்ணிட்டா அப்படிங்கறது she realized it. சோ நீ உன்ன மாதிரி ஒரு ஆளை பக்கத்துல வச்சுட்டு நான் எதுக்கு உட்கார்ந்து இருக்கணும், நீ வெளியே போ
அப்படின்னு அதனாலதான் தள்ளினேன் அப்படிங்கறது அவளுக்கு வெரி வெல் அவேர். அதோட கான்சிக்வன்சஸும் தெரியும் அவளுக்கு. எவ்வளவு நாளா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாதவன் இன்னைக்கு வந்து நின்றுவானா எல்லாருக்கும் தெரியும். அதை யூஸ் பண்ணிட்டானுங்க இவங்க எல்லாருமே. ஐயோ அதை எப்படி சாண்ட்ரா புஷ் பண்ணுவேன், அது எப்படி பெரிய ஹைட் அப்படியே எவரெஸ்ட்ல இருந்து விழுந்துட்டா அப்படியே. அதுல வேற தலை பின்னாடி அடிச்சிருச்சு ஏதோ பெயின் கில்லர். நடுவுல எழுந்துக்க போதெல்லாம் ஒரு ஸ்கேரியா பிக் பாஸ் வாய்ஸ் கேட்கும் போது ஸ்கேரியா அப்படியே எழுந்துக்கிறாளாமா. எனக்கு நான் 2 hours தூங்குறேன், அப்புறம் எழுந்துக்கிறேன், தூக்கமே வரல எனக்கு. அப்படி யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுனே ஒரு டைம் தெரியல எனக்கு. அடக்கி வச்சு வச்சு முடியல என்னால. சி அதர் லிசனர்ஸ் எல்லாருமே எல்லா ஸ்பீக்கர்ஸுமே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. பட் முடியல என்னால. ஐ மீன் நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இந்த ஸ்பேஸ் வந்து அந்த அந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் தேங்க்ஸ் டு, ஏன்னா நீங்க தான் அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு மீடியமாவது இருக்கு. பிரதீப் ஆண்டனிக்காவது கொடுக்கும் போது வெளியே ஃபுல்லா இருந்தாங்க சப்போர்ட், அது கூட இல்லை இவளுக்கு. அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அசிங்கப்படுத்தி அனுப்புறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு தெரியல. அவ தனியா நான் வந்து எபிசோடே பார்க்கல, அந்த ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தே என்னால முடியல. அவ வெளியே அவ ஜென்ரலா ரெட் கார்டு போட்டு என்ன மூடிட்டு நீ போயிட்டு வந்து கன்ஃபெஷன் ரூம்ல கொடுக்க வேண்டியதானே ரெட் கார்டு, நீங்க அப்படியே கிளம்புங்க பின்னாடி அப்படின்னு. எதுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு இது பண்ணிட்டு பிரேக்க விட்டு போற? என்னது உனக்கு இங்க என்ன அடிக்கணும்னு அவளை இல்ல அப்படியே அவ வந்து இது பண்ணிட்டாலாமா? அவ வந்து கமருதினை வந்து அப்படியே பாவம், இல்லைன்னா குழந்தை வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ரம்யா ரம்யா உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. என்னது? என்ன ஃபீட்பேக்னா, ரம்யா இன்ட்ரோவர்ட் இல்ல டெர்மினேட்டர் அப்படின்னு. இந்த ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆற ஒரு விஷயம். ஐயோ செம்ம பாயிண்ட்ஸ் ரம்யா, ரியலி மை காட் சூப்பர்பா சொல்றீங்க. நாங்கெல்லாம் மியூட்ல சிரிச்சிட்டு இருந்தோம் ரம்யா, அவ்வளோ ஆனந்தமா இருந்து கேட்கறது. இது முடியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் லிசனரா ஒரு 1000 பீப்புள்ஸ்ல ஒன்னாதான் இருந்தேன் நானு. பட் என்னால முடியல. எனக்கு வந்து இதுக்கு மேல முடியல என்னால. என்ன வேணா ஆட்டோட பரவாயில்ல, ஓகே, லெட் மீ எக்ஸ்ப்ளோர், அவ்வளவுதான். என்னடா நடத்துறீங்க நீங்க? என்ன மதர் மதர் மண்ணாங்கட்டி மதர்? என்னது மதர்? எல்லாரும் ஒவ்வொருத்தர் சிஸ்டரா தான் இருப்பாங்க, ஒருத்தர் டாக்டரா இருப்பாங்க. சோ வாட்? இல்ல மதர் மட்டும் இல்ல, இதே மதர் தான் ஷீ ஸ்போக் அபவுட் கனி, ஹூஸ் ஆல்சோ மதர் ஆஃப் 2 kids, ரைட்? ஆமா ஆமா. எனக்கு புரியல இது வந்து அதான்ல, இட்ஸ் லைக் a narrative that they have set. It's very unfortunate for us. இல்ல But she our says இல்ல, நான் உனக்கு சிஸ்டர் மாதிரி அட்வைஸ் பண்றேன்னு, ஆமா. அந்த சிஸ்டரை தான் நீ இவ்வளவு கேவலமா பேசுறியா? அதான் கூட absolutely. யாரும் அது இல்ல. மட்டும் இல்ல அதான் அஞ்சலி, கூட யாரும் அவ இல்ல. கிளம்பும் போதாவது சாண்ட்ரா சொல்லணும்ல ஒரு வார்த்தை, இட்ஸ் ஓகே, ஆல் இஸ் ஃபர்கிவன். இல்ல சொன்னா Such a அவ cheap. குட்டு ஒஞ்சி போயிடும், அவ குட்டெல்லாம் காலி, அதனால சொல்ல மாட்டா இல்ல அவ. பட் see, if any of us are in that situation, right, நம்ம அதானே பண்ணுவோம். சாரி ரம்யா, நான் உங்களோட டர்ன்ல She பேசுறேன், is தப்பா not எடுத்துக்காதீங்க. any of us men. She is not any of ரொம்ப us. இல்ல நான் ரொம்ப சொல்றேன் in சரி, general. cruel பெயர் woman பெயர் she இப்ப is. சூட்டுங்க. இல்ல பெயர் ஒண்ணு மட்டும் சூட்டுங்க. எனக்கு இப்ப பெயர் சூட்டியே ஆகணும். ஸ்கேம்ட்ராக்கு வந்து ஸ்கேம்ட்ரா பேர் பத்தல. பார்வதிக்கு பீடைன்னு ஒரு பேர் வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கேம்ட்ராக்கு ஒரு பேர் வைக்கணும். என்னது? SHIT. அது கூட பத்தாது ரம்யா. இல்ல டாம், நான் இருங்க, இப்ப ஷிட்டா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விடுங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் விடுங்களேன். நாளைக்கு திரும்பி இவங்க வந்து நாமினேஷன்ல ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு இல்ல, சாரி, மண்டே, ரைட்? ஃபுல் கம்ப்ளீட்டா எல்லாருமே நாமினேஷன்ல இப்ப இருப்பாங்க. now I want to see how the game changes. அதாவது okay, whatever has happened, it's terrible for us, right? It's really bad for Paru. இது நான் வந்து கேம் சேஞ்சே நானும் இந்த கிடையாது. யுஎஸ் டைம்ல இன்னும் கேமே நான் கிடையாது. யுஎஸ் No டைம்ல more நேத்து game நைட்டு 2 change மணிக்கே அனு. பார்த்துட்டேன். No more game. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு தின்னுட்டு இல்ல தூங்குங்க, இல்ல அவ்வளவுதான். no Anjali, what I'm trying to say No is more game change she இப்போ. tried They'll play the task and then they'll go to the finals, அவ்வளவுதான். correct. இல்ல இல்ல They'll நான் கேக்குறேங்க, all be serial எலிமினேஷன் actors, இருக்கும்ல, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீக்கும் எலிமினேஷன் இருக்கும்லங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? Yeah, it'll be So they there, have to but nominate that'll someone, right? My point now இல்லம்மா, is, everybody goes in nomination next week. oh, they don't Last get to week. nominate anymore. But still she will play her dirty game, right? We know that. So What see, else she she knows? already tried to set a narrative against Divya. அது வந்து work out ஆல.
ஆமா கரெக்டா? ஆமா ஆமா தென் ஆமா என்ன ஆமா ட்ரை பண்ணா, இந்த ஸ்டார்ட் ஆஃப் த வீக் வந்து பாருவ தன் பக்கம் இழுத்துட்டு கம்ருதீன டார்கெட் பண்ண ட்ரை பண்ணா. பட் அவ என்ன எதிர்பார்க்கலான்னா, பாரு வந்து பல்டி அடிச்சுருவா. ரைட்? அவ வந்து ஸ்டார்ட் ஆஃப் த வீக்லயே ஆரம்பிச்சுட்டா. இந்த மாரி வந்து அம் கம்ருதீன பத்தி பாரு கிட்ட இதுவா சொல்லிட்டு, அம் இவ வந்து வெகுளித்தனமா வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிட்டா. தட் வாஸ் த மெயின் பார்ட். இப்ப பாரு வந்து கம்ருதீனோட வந்து சமரசம் ஆயிருக்கலன்னா, ஷி வுட் ஹேவ் டார்கெட்டட் ஒன்லி கம்ருதீன் அண்ட் சென்ட் ஹிம் அவுட். இவளா போய் வாலண்டியரா மாட்டிக்கிற மாரி இவ வந்து சமாதானம் ஆயிட்டு, பார்த்தா சரி ஓகே சமாதானம் ஆயிட்டாளா, உடனே இவ மேல இப்ப நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஷி ஹஸ் பீன் டூயிங் திஸ் ரைட் ஈவன் பிஃபோர் திஸ் கார் டாஸ்க் ரைட்? விக்ரம் கிட்ட உட்காந்து அவளோட கேரக்டர் அசாசினேட் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த மாரி மக்கள்லாம் வெளியில வந்து சி சொல்லக்கூடாது. அவளுக்கும் 2 பொண்ணு இருக்கு. அது சின்ன பொண்ணாவே இருந்துட்டு போட்டும். உனக்குமே 2 பொண்ணு இருக்கு. நாளைக்கு அந்த பொண்ணுங்க பெருசாயிட்டு, அதுங்களுக்கு இந்த மாரி யாராவது பண்ணாங்கன்னா, உன்னால தாங்க முடியுமா? யூ ஆர் ஆல்சோ அ மாம். அவங்க பாயிண்ட்க்கே வரேன். யூ ஆர் ஆல்சோ அ மாம் ஆஃப் 2 கிட்ஸ். இல்ல அதே இதுதான் டோன்ல வந்து சொல்லணும்னா. கம்ப்ளூஷன் வந்து சொல்லுவான் வினோத் கிட்ட வந்து இது மாதிரி அவன் அக்யூஸ் பண்ணி திட்டிட்டு இருப்பா பார்வதி. அப்ப சொல்லுவான், இவ்வளவு தானடா பொண்ணு, இவளுக்கு தானடா லைஃப் இருக்கு, நான் வெளியே போய் கல்யாணம் ஆ பண்ணிக்கிறேன் இல்ல கல்யாணம் பண்ணல, தட் டசன்ட் மேட்டர், கரெக்ட். இவளுக்கு எனக்கு தானடா. வந்துட்டு வினோத் மேலயும் இன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட். அதாவது நீ இத்தன நாளா ஓகே. அதாவது கமருதீன் வந்துட்டு வாய் விட்டதெல்லாம் அவன் தான். இவளா எடுத்து குடுத்தா? இப்படிலாம் பேசுன்னு. அன்னைக்கு இவள பத்தியும் தான் அப்படி பேசினான். ரைட்? அன்னைக்கு வந்து பாருக்கு ஃபேவரபிளா பேசின ஹவுஸ்மேட்ஸ் ஏங்க இந்த வை தே ஆர் நாட் பேக் டச் டாபிக் அவன் இழுத்தப்ப இந்த நாய்ங்க எல்லாம் இவளுக்கு சப்போர்ட்டா தானங்க நின்னுச்சு. எப்பா அதுதான் உடனே சொல்றேன். அந்த பரதேசி விஜேஎஸ் கேக்குறான்னு இந்த பரதேசிங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஆமா 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 இவதான் ஸ்டார்ட் பண்ணா. டேய் கூச்சமே இல்லையாடா நாய்ங்களா, உங்களுக்கு சத்தியமா கூச்சமே இல்லையா? வயித்துக்குலாம் சோறு தானே திங்கிறீங்க. உண்மையாலுமே கரெக்ட். வயித்துக்குலாம் சோறு தானே திங்கிறீங்க நீங்க. இந்த டிவின்னு யாரு பேர் வச்சா? அவளே பேர் வைக்கல. அவ வந்து ஆமா இல்ல, ஏங்க அப்படிதான் இருக்குங்கிறது அத தான் அத சொன்னா. எப்படி அவன் சொல்றான் பாருங்க. நான் சொன்னேன் இது ஆ, டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி இருக்கு, அதுக்கு ஆமான்னு தான் பார்வை. ஏன்னா நாயே ஆ. டொமஸ்டிக் வயலன்ஸ் சொன்னது நீ, நீ அது எக்ஸாக்ட்லி, ஆமான்னு சொன்னது அவ. அதை எக்ஸாக்ட்லி, எப்படி பாயிண்டா எடுத்து வச்சு பேசுற தத்தி நாயே, விக்கல் எக்ஸாக்ட்லி, சீக்கிரம் தத்தி. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் எப்பா என்னன்னா, இப்ப இவங்க இதுல எல்லாருமே இதுல வந்து கரெக்டா கம்ருதீன் பாயிண்ட் அவுட் பண்ணுவான் வேற. டேய் நான் வேணும்னு பண்ணலடா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அப்படியே நீ போடா போடா உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லைன்னா வந்துருவான். அப்ப நீ எப்படிடா இந்த பேட் வேர்ட் யூஸ் பண்ணுவான்னு வந்துருவான் அவன். நீ எப்படா என்ன சொல்லுவேன்ட்டு. அதுக்கு உடனே அப்படியே வந்து சாரி இப்ப என்னன்றனா என்னடா அர்த்தம் அது, உனக்கு வந்தா ரத்தம் அவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா, ம், உன் ஒய்ஃப் நியாயமா பேர் இதுல தான் சொன்னா வந்து திவ்யா. அதான் கமருதீனுக்கு மட்டும் தான் ரெட் கார்ட் குடுத்துருக்கணும். இவளுக்கு குடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து விஜய் சேதுபதியோட வாட்டெவர் ரைட். அது டோட்டலி அன்ஃபேர். அக்செப்டே பண்ணிக்க முடியாது. மேல் ஷாவனிஸ்ட் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு. இந்த இந்த வந்து இந்த வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து போல்டா பேசுறது அவனுக்கு பிடிக்கல. அதான் சொசைட்டியே பிரச்சனை. அப்படிதான் ரம்யா இருக்கு. நம்மலாம் வந்து அதனால தான் வந்து விஜய் பாருக்கு வந்து சப்போர்ட்டே பண்றோம். இவங்களுக்கெல்லாம் என்ன சி Guys, லுக் அட் we தி are the அமௌண்ட் ஆஃப் ஹர் lucky மென்டல் ஸ்ட்ரென்த். outliers. நம்ம வந்து அப்சல்யூட்லி. very very lucky outliers who we were raised by strong families and strong fathers and strong brothers, uncles, grandparents. We are the outliers. அதனால தான் நம்மளால இவ்ளோ இருக்க முடியுது, and that's why we are successful in our own rights. மத்ததெல்லாம் கத்தின்னு இருக்குங்களா விஜேஎஸ் பார்வதி பத்தி, ஐ மீன் விஜய் பாரு பத்தி, they can't understand because they are not in our shoes. அவங்களுக்கு அப்சல்யூட்லி. புரியவே புரியாது. அப்சல்யூட்லி. யூ ஆர் ரைட். இது வந்து ஆனா அவன் என்ன கோ த்ரூ பண்றான்றதுதான் எனக்கு வந்து அப்படியே இல்ல அதான் மைண்ட்ல போயிட்டு இருக்கு. 2 நாளா ஜாக்லினாவது பாருங்க. she got some at least. பட் இந்த பொண்ணு ஒண்ணுமே எப்படி கோ த்ரூ பண்றானே என்னால இமேஜினே பண்ண முடியல. Yeah. டாம் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் டாம். ஐ நோ ஐ டோன்ட் நோ சொல்லுங்க இஃப் திஸ் இஸ் பாசிபிள். இப்ப வந்து இவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ரெக்வஸ்ட் யாரும் சொல்லுங்க. இந்த ஏவி போடல, அதெல்லாம் பண்ணல. பட் நம்மளோட ஸ்பேஸ்ல ஒரு நாள் முடிஞ்சா யூ ஷுட் ட்ரை டு இல்ல பிரிங் இல்ல ஹர். we will do that. Yeah, because I want her to hear, like, all that is being discussed in the space by all of us, you know, just to um, see, yeah, like I said, like, டாம் uh, இந்த ரெக்கார்டிங்க அவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க டாம். No, already I've shared the link. Might be there's ஓகே, a possibilities listen பண்றது கூட. பண்றது கூட. ஓகே ஓகே. yeah, நீங்க எப்படியாவது வந்துட்டு try to use your இது and அவங்கள வந்து ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க. Try we should all try to use appreciate. your இதா எது எதுடா எது ஏன்டாடி your superpower stuff. சூப்பர் பவரா Connections எப்படி
இல்ல See, the கனெக்ட் but reason பண்றேன் is both ஏங்க, வந்து எல்லாத்துக்கும் நான் டிஎம் பண்ணி தாங்க நம்பர் வாங்குறேன். correct, நம்புறாங்க, நம்பர் தராங்க, பேசுறோம். correct. பேசினோம். இஃப் தே கேன் சப்போர்ட் பார்வதி, யா குட், அவ்வளவுதான். Correct. ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. ம். So அதுதான் I mean உங்களால முடியும் தான். யாரு? உங்களால முடியும் தான்னு. அதானே ஆமாண்ணா இந்த முடியும்ண்ணா. சீசன் இந்த சீசன் எக்ஸ்ல பார்வதி உள்ள அடி வாங்கினா டாம் வந்து இங்க வெளிய அடி வெளியில வாங்கிட்டு இருக்காரு exactly. எக்ஸ்ல. She அது is become the ரீபோஸ்ட் பண்றவங்க Paru of நாங்களாமே X. நாங்களாமே She ரீபோஸ்ட் is the பண்றவங்களே இவ்வளவு she's வாங்குறோமே. the Paru of பார்வதி X. டபுள். பார்வதி டபுள். See again பாருக்கு உள்ள பெரிய இம்பாக்ட் இல்ல. ஹவுஸ் மேட்ச் மட்டும் தான் இத்தனை நாளா இம்பாக்ட். இவங்க எல்லார்கிட்டயும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாயெல்லாம் இல்ல, அதான் நான் சொல்றேன். அந்த ஒரு நாய் இருக்குமே, தெருநாய் ஒண்ணு இருக்கும் ட்விட்டர்ல. எந்த நாய் டாம்? அந்த தெருநாய் வந்து ஒரு வாரம் ஒருத்தரை சப்போர்ட் பண்றேன், நான் எப்ப வேணா கையை தூக்குவேன், கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு தெருநாய் சுத்தின்னு ஓ இருக்கும். ஓகே, அதுவா? ஆமா. அந்த அந்த தெருநாய் வந்துட்டு அதுக்கு வந்து யார என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே முழிக்குது. ஸோ அது இதுல வந்துட்டு வந்து இந்த ஃபினாலே கன்சிஸ்டன்ட். வீக்ல எல்லாரும் வருவாங்க வேற. ஐயோ கனி எஜ்ஜே, ஐயோ அந்த நரேட்டிவ் என்ன நடக்கும்னு ஐயோ இல்ல செம்ம I think கடுப்பா they will இருக்கும். be ஒண்ணுமே நீங்க asked not வருத்தப்பட to தேவையில்ல. talk about this. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிரதீப் ஆண்டனி தூக்கும் எனக்கு போதுமே அதை பத்தி வாட்டர் மெலன் டிஸ்கஸ் மேல பண்ணக்கூடாது. நம்பிக்கை இருக்குங்க. எனக்கு வாட்டர் மெலன் மேல நம்பிக்கை இந்த இருக்குங்க. தண்ணி படத்தை உடச்சி விட்டுருவாங்கங்க. ஐயோ ரொம்ப ஈஸி மேனிப்புலேட் பண்ண ஆயிடுவாரு. இல்ல அவர் கொஞ்சம் சட்டிலா ப்ளே பண்ணுவாருன்னு தோணுது டாமி. ஏன்னா அவருக்கு நினைக்கிறேன் வந்து விஜேஸ் எது சொல்லக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. Correct. That's what even I felt. Like, you know, they will train him and set him இத aside. பத்தி பேசக்கூடாதுன்னு வெளியிலேயே சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆமா. Yeah. இந்த டாபிக்கே வரக்கூடாதுன்னு ஐ திங்க் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். எல்லாம் lead. ஜெலுசில் தாங்க. எவ்ரிபடி வில் பி ட்ரிங்கிங் ஜெலுசில் தான். ஓகேயா? இல்ல சோ இல்ல இதுல நம்ம தான் இங்க வினோத் ஜாலியா பேசிட்டு இருக்கோம். இல்ல வினோத் வந்து புலம்புவாரு நம்ம யார்கிட்ட விக்கல்ஸ் கிட்ட. அப்போ வந்து விக்கல்ஸ் அதுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாம் இருக்கோம்ல டேய் நீங்க பண்ணதெல்லாம் போதும்டா டேய் பண்ணதெல்லாம் போதும் நம்ம எல்லாம் இருக்கோம்ல வெளியில வந்தா நம்ம எல்லாம் பாத்துப்போமா இவர் என்ன பாத்துக்க போறாரு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். Honestly, out of all the culture is sitting inside, it's okay Vinod takes the thing. இல்ல The cup. டுடே ஐ டிஸ்அக்ரி. நோ 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 ஏங்க அந்த எச்ச தருதல நாய் வினோத், கானா வினோத் எச்ச தருதல நாய் மூஞ்சில துப்புனால. ஏன்டா வார்த்தை பேசணும்னு கேட்க வெக்கமா இல்ல உனக்கு? Wait a minute. துப்புனானா? ஆமாங்க, ஆமா பார்வதி மூஞ்சில துப்புனாங்க. அந்த வருது வாயில கெட்ட வார்த்தை வருது. அந்த தெல்லவேரி நாய் வந்து Oh my கடைசி அந்த God. பரதேசி நாய் வந்து எச்சு துப்புச்சு. ஓகே, கடைசி அந்த பரதேசி நாய் அந்த fact that வெளில வரணும் என்னடா Oh my God. அப்படின்னு These people are going to ரொம்ப வேதனைப்பட போறாங்க guys. I'm telling you. இல்ல ஒருத்தவங்க வந்து மனசுல வந்து ரொம்ப வேதனையோட ஒண்ணு நினைச்சாங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. எஸ்பெஷலி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். நம்ம 100 டைம்ஸ் நல்லது நெனச்சா கூட அதுல 1, 2% தான் நடக்கும். நான் ரொம்ப எல்லாருக்கும் நல்லது நினைப்பேங்க. அதுல 1, 2% தான் அவங்களுக்கு அது நடக்கும். பட் நான் ரொம்ப ஒரு கோவப்பட்டு எங்க அம்மாவே சொல்லுவாங்க, "நீ தயவு பண்ணி கோவப்படாதன்னு" சொல்லுவாங்க. ஓகே, நான் லிசனர்ல போய்க்கிறேன். பட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக். Thank you so much, Ramya. And please ரம்யா செம்ம. don't claim you are an introvert. Huh? Okay. Thank you so much, Ramya. Yeah. It'll affect all these buggers. சரி, இப்போ வந்து டகன்னு யார் ஃபாஸ்டா பேசுவீங்கன்னு சொல்லுங்க. 4 பேர் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பாலாஜி நான் சிம்பிளா முடிச்சிட்டுங்களா? முடிச்சிருங்க. பாலாஜி, பிரஹீல், அமரு, கில்பர்ட்லாம் வந்து டென்ஷன் ஆயிருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல பிக் பாஸ் 9. பிக் பாஸ் 9 தான். கில்பர்ட்டும் இருக்காரு. சரி வாங்க டக்குன்னு முடிங்க வாங்க. ஓகே. எல்லாரும் செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். ஆக்சுவலா ஒவ்வொருத்தவங்களும் செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். அவங்க சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு வெளியில போறாங்க. இதே விக்ரம் 2, 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த சாரி கேம் பிடிக்க மாட்டேங்குது, இந்த ஃபுட்ல கேம் பண்றது பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. இதனாலதான் நான் சாரி கேட்கறேன்ட்டு அழுது பாருகிட்ட சொல்லிட்டு சொன்னவரு இப்ப பார்வதி வந்து சாரி சொல்ல வேண்டிய தருணமா நினைச்சு அவங்க சொல்றாங்க.
அது அது தேவையா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா அதுக்கு விக்ரம் வந்து நாங்க சொன்னா சாரி கேம், இவங்க மட்டும் சாரி கேம், உண்மையா சாரி சொல்றாங்க இப்படிங்கிறாங்க. சபரி எவ்வளவு பண்ணிட்டு 3rd வாரத்துல அமுக்கமா இருந்துட்டு எந்த நேரம் காலை வாரணுமோ அந்த நேரம் பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் அது ஓகே. திவ்யாக்குள்ள என்னங்க பார்வதி பண்ணாங்க? திவ்யா வந்ததுல இருந்து திவ்யாக்கும் பார்வதிக்கும் என்ன பெருசா இருக்கும்? வந்த ஆரம்பத்துல இருந்தே பார்வதிய உரண்ட இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. வினோத் கடைசியில நீங்க சொன்னீங்க இல்ல டாம், இப்படியா பண்ணுவாங்க? தூண்டு துப்புறது சீரியஸா? இல்லங்க அது லோ அடுத்தது லைஃப். ஏன்னா எனக்கு வினோத்துக்கிட்ட என்ன பிரச்சனைனா, ஏன்டா எச்சக்கல நாயே, ஏன்டா எச்சக்கல கானா வினோத் நாயே, உண்மையாலுமே தவறு பண்ணது யாரு? கம்ருதீன். கரெக்டா? கம்ருதீன் இல்லங்க. பேசினப்பெல்லாம் உனக்கு கேட்கறதுக்கு வக்குமயிர் இல்ல. எப்படிடா இவ ட்ரிகர் பண்ணான்னு எப்படிடா சொல்லுவ? அவர் ஏங்க எனக்கு நிறுத்தினாலேடா. வினோத் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காதுங்க. ஏன்னு கேட்டேன்னா எனக்கும் தான். கானா இது திவாகர் விஷயத்துல திவாகர் தப்பு செஞ்சாருன்னா அதுக்கு தூண்டுனதே வந்து வினோத் தானங்க. நான் அதனாலதான் நான் வினோத் எனக்கு பெருசா விருப்பமே இல்ல ஆரம்பத்துல இருந்தே. கானா இது திவாகர் வெளியில போனார்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் மட்டும்தான், கானா வினோத் மட்டும்தான். நான் அதனாலதான் நான் அவரை பத்தி பார்வதி கூட இருந்தாலும் பார்வதி கூடயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் அவரை பத்தி நான் எதுவும் பேசல, நியூட்ரலாவே நான் விட்டுட்டேன். நான் இதெல்லாம் ஓகேங்க. அரோரா வா செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டுங்க. எங்க எப்படி பேசி எப்படி இது பண்ணணும்ட்டு நல்லா தெரிஞ்சவங்க. கப்ப தூக்கி கையில கொடுத்துருங்க அரோரா கையில. ஆம், நான் உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஸ்பேஸ்ல மட்டும் இல்ல எல்லா ஸ்பேஸ்லயும். நீங்க இப்ப எல்லாரும் திட்டுறீங்க பாத்தீங்களா ஸ்பேஸ், இவங்க இந்த ஸ்பேஸ்ல இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படி எல்லாம் அந்த ஸ்பேஸ்ல கூட நான் போய் சொல்லியிருக்கேன். விஜய் சேதுபதியும் இந்த பிக் பாஸ் டீமும் எவ்வளவு பண்றாங்க அப்படின்ட்டு. பொய் பேசுறாங்க, மேனிபுலேட் பண்றாங்க, மாத்தி சொல்றாங்க. எவ்வளவு சொன்னேன். இதை விட என்னங்க எடுத்துக்காட்டு வேணும்? இப்படியாங்க இதுக்கு டிஆர்பிக்காகவா இது? நான் பல தடவை சொல்லியிருப்பேன், ஒரு சீரியலா இருந்தா கூட தெரிஞ்சுக்காது நடிக்கிறாங்கன்னு விட்டுறலாம். இது ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் சம்பந்தப்பட்டது. கெடுத்துட்டு இது பண்ணிருக்காங்க. எப்படிங்க? போன வாரம் நீங்க கம்ருதீன் பக்கத்துல போய் உட்காருங்கன்ட்டு விஜேஸே சொல்லுவாங்களாமா. கம்ருதீனை அவரே உசுப்பேத்துவாராமா. இன்னைக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் அடல்ட், அதனாலதான் உங்களோட இதுல நான் என்னைக்காவது பேசியிருக்கேனா அப்படிங்கிறாரு. பச்சை பொய், பச்சை பொய். எக்ஸ் கண்டஸ்டன்ட கூப்பிட்டு நீங்க இப்படி சொன்னதை மாத்தி சொல்லுங்க, பொய் சொல்லுங்கன்ட்டு பொய் சொல்ல வச்சவரு. இந்த மனுஷெல்லாம் வந்து நிஜமாவே ஹோஸ்டா? சீரியஸா சொல்லுங்க. நான் கண்டஸ்டன்ட கூட அடுத்தபடியா தாங்க நான் விமர்சிப்பேன். தே ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஃபர்ஸ்ட் 7 சீசனுமே நான் பெருசா 24/7 நான் பார்க்கல. ஆனா ஒண்ணு மட்டும் பர்ஃபெக்டா செய்வாங்க. எவ்வளவு கெட்ட பேர் ஆனாலும் வெளியில போகும்போது நல்ல பேரோட வெளியில அனுப்புவாங்க. இதத்தான் வந்து இவர் பண்ணுவாரு, கமல்ஹாசன் சார் பண்ணுவாரு. ஆனா லாஸ்ட் சீசனும் சரி, அதுவும் இந்த சீசன்ல வஸ்ட்டுங்க. இன்னைக்கு ஒருத்தங்களை வந்து எவிக் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கே புடிச்சு எவ்வளவு அடி அடிச்சாங்க திவாகர. அப்பவே தெரிஞ்சு போச்சுங்க இவங்களோட குவாலிட்டி என்னங்கிறது. அன்னைக்கே தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா ஆச்சரியமா இருந்தது. திவாகர அன்னைக்குதான் அடிக்கிறாங்க, அன்னைக்கே அனுப்புறாங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்குடா அடிக்கிறீங்க? மரியாதையா வெளியில அனுப்பலாம்லடா. இது வரைக்கும் சினிமா சூப்பரா போச்சு. கிளைமேக்ஸ் வந்துருச்சு. வில்லனா நம்ம காமிச்ச பார்வதிய கொன்னாச்சு. இனி அடுத்த 2 வாரம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு கொண்டாட போறீங்க. இதுதானே வேணும், இதுதானே பண்ண போறீங்க. இல்ல இது வரைக்கும் வெளில போன கண்டஸ்டன்ட் கூட எடுங்க. எல்லாருமே வயித்தறிச்சல் புடிச்ச நாயா இருக்கும் பொழுது யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? ஏங்க நான் தான் சொல்றேன் இல்லங்க, விஜேஎஸ்ஏ வந்து தப்பு 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 தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எல்லாத்தோட மைண்டும் அப்படிதானங்க போகும்.
பார்த்த அடுத்த செகண்ட் எங்க வீட்டுல இருக்க 2 பேருமே இதுக்கு மேல நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. சீரியஸா சொல்லணும்னா நான் ஜஸ்ட் 1 hour முன்னாடி தாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் பேசுறத வச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு, பார்க்க இஷ்டம் இல்ல. 1 hour முன்னாடி தான், ஒரு 2 hour முன்னாடி தான் நான் பார்த்துட்டு நான் ஸ்பேஸ்க்குள்ள வரேன். எனக்கு விருப்பமே இல்ல. நான் இப்ப சொல்றேன், டாம் உங்க ஸ்பேஸ்க்கு நான் வருவேன். எனக்கு உங்ககிட்ட பழகின பழக்கத்துக்கு உங்க ஸ்பேஸ்க்கு வருவேன், பேசுவேன். பட் இனி பிக் பாஸ் நான் பாப்பனாங்கிறது கண்டிப்பா பிக் மாட்டேங்க. பாஸ் பார்க்க தேவையில்ல பாலாஜி. இப்பதான் நம்ம ஹேண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ. சரியா? இஷ்டமைத்துக்கு போட்டு அடிக்கலாம். இவனுங்களை எல்லாத்தையும் இஷ்டமைத்துக்கு போட்டு அடிச்சு எடுத்து துவைச்சு போடலாம், தொங்க போடலாம் நம்ம. எவ்வளவு கேவலமா பண்றாங்க. ஒருத்தவங்க லைஃப் எப்படி ஸ்பாயில் ஆகும்னு கூட தெரியாதா? சரி, அவங்களுக்கு தான் புத்தி இல்ல, இது பண்றாங்க. வெளியில பாக்குற ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபேண்டம்ங்கிற பேர்ல என்ன எப்ப பார்த்தாலும் பாத்திரம் வளர்க்கலையா, இது கூட்டலையா, இது பண்ணலையா, அது பண்ணலையா, சீ கருமண்டா நீங்கெல்லாம். பாத்திரம் வளர்க்குற ஆளு வந்து கேம் விளையாண்டாங்கிற இதா என்னடா இது? ஃபேமிலி வீக் நடக்கலனா கூட இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்காது போல் இருக்கு. ஃபேமிலில வர்றவங்க எல்லாருமே பார்வதி ஷோ ரன் சொல்லிட்டு போன உடனே இதுதான்டா சான்ஸ் அடிக்கிறாங்க பாருங்க. அது வரைக்கும் கேவலப்படுத்துறது கூட ஒரு ரேஞ்சுக்கு கேவலப்படுத்திட்டு இருந்தானுங்க. உனக்கு இது பண்ண தெரியாது, அது பண்ண தெரியாது, இது பண்ண தெரியாது. இத பார்த்துட்டு பயம் வந்து இவளை எப்படியாவது ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ணும்போது கம்ருதின கூட ஒருத்தர் சென்ட் ஆஃப் பண்றாங்க கட்டி பிடிச்சிட்டு. ஏன்டா டே, சாரி என் கேரக்டரே தப்பா போயிடும் போல் இருக்கு. ஆனா அந்த பொண்ண பார்வதிய அப்படியே அமுச்சு விடுறானுங்க, வெளியில போ. அப்படி என்ன சார் கேவலப்படுத்திட்டாங்க? இது முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்தோடனே அந்த டாஸ்க பத்தி எல்லாம் பேசாதீங்க, நீங்க இத பத்தி பேசுங்க. ஏன்பா பேச விட மாட்டேங்கிற? ஏன் பேச விட மாட்டேங்கிற? பேசுனா உண்மையை தெரிஞ்சு போயிடுமா? இதே விஜய் சேதுபதி தானே போன சீசன்ல 8th சீசன் 8ல சுனிதாக்கு ஏதோ கழுத்து இது பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்துச்சு. எவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு பண்ணாங்க. ஆனா இங்க வந்த உடனே கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறீங்கன்னு நீங்க தானங்க சொன்னீங்க. அதத்தானங்க இதே இந்த வாரம் அவங்க பண்ணாங்க. அத பத்தி நீங்க ஏதாவது பேசுனீங்களா? அத பத்தி பேசக்கூடாது. பார்வதி பேச வந்தா பேசிட கூடாது. ஆனா அதே விஷயத்தை பார்வதி அடுத்த டாஸ்க்ல பண்ணா ரெட் கார்டு. சூப்பர். அப்ப நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க. இப்படி வேணும்னா இப்படி, அப்படி வேணும்னா அப்படி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போன சீசன் இல்ல அதுக்கு முந்தின சீசன்லாம் வெளியில வர்ற கிரௌடோட சத்தத்தை வச்சு என்கரேஜ்மெண்டா எடுத்துக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. இங்க இந்த சீசன்ல, அதுவும் மெயினா இந்த சீசன்ல என்ன விஜய் சேதுபதி சொன்னா கேட்டுருணும், இல்லன்னா போட்டு அடிப்பாரு. இது என்ன இது? அப்ப நீ என்ன சொன்னாலும் கேட்கறது தான் இதுவா? அதுதான் வந்து நம்ம அதுக்காக தான் போறோமா? நான் உண்மையிலே சொல்றேங்க, இனி அடுத்தடுத்த சீசன்ல எவனாவது